ஓம் சாந்தி. 9/1/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகர்மங்களின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தூய்மையாக வேண்டும். கேள்வி: ஏமாற்று பேர்வழியான மாயை எந்த உறுதிமொழியை உடைப்பதற்காக முயற்சி செய்கிறது? பதில்: எந்த ஒரு தேகதாரி மனிதரிடமும் நாங்கள் மனதை செலுத்த மாட்டோம் என்று நீங்கள் உறுதி எடுத்திருக்கிறீர்கள். ஒரு தந்தையை மட்டுமே நினைப்போம், தன்னுடைய தேகத்தையும் நினைக்க மாட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது. பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். ஆனால் மாயை இந்த உறுதிமொழியை உடைக்க வைக்கிறது. தேகத்தின் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது. யார் உறுதிமொழியை மீறுகிறார்களோ அவர்கள் நிறைய தண்டனையையும் அடைய வேண்டி இருக்கும். முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது, பிறகு நிந்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கல்லுலையும் இருக்கிற, முள்ளுலையும் இருக்கிற, துக்கத்தையும் நீதா கொடுக்குற, சுகத்தையும் நீதா கொடுக்குறேன்னு சொல்லி நிந்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றார். இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சுயம் அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது தன்னுடைய உயர்ந்த தன்மையை காட்டுகிறார். அதாவது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் போது கூட பாபா காட்சிகள் கொடுக்கிறார், உதவி செய்கிறார், வழிகாட்டுறார், சக்தி கொடுக்கிறார். இப்போ நமக்கு ஞானம் கொடுக்கிறார். பக்தி மார்க்கத்தில் அவருடைய உயர்ந்த தன்மையை காட்டுறார். அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். ராமர் மற்றும் ராவணன் என்று ஒப்பிடப்படுகிறது. அதாவது ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் அப்படின்னு பாபா கம்பேர் பண்ணுறார். அப்படின்னா திரேதாயுக ராமரை பற்றி சொல்லலை, சிவ்பாபா மற்றும் மாயை. அரைக்கல்பம் பாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராஜ்யம், அரைக்கல்பம் மாயையின் ராஜ்யம். ராவணன் அரைக்கல்பத்தின் ராஜா, ஆனால் ராமர் அரைக்கல்பத்தின் ராஜா என்று சொல்ல முடியாது. ஏன்னா திரேதா யுகத்தினுடைய ராமர் அரைக்கல்பத்திற்கு ராஜாவாக இருக்க மாட்டார். இச்சமயம் தன்னுடைய குழந்தைகள் அனைவரும் ராவணனுடைய சிறையில் இருக்கிறார்கள். காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகி விட்டிருக்கிறார்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். சிறிய ஆத்மாவில் எவ்வளவு நடிப்பின் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அதை நடித்து கொண்டே இருக்கிறது. தேக உணர்வில் வந்து நடிக்கும் போது சுய தர்மத்தை மறந்து போகிறார்கள். இப்பொழுது பாபா வந்து ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். ஏனென்றால் நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மாதான் சொல்கிறது. எனவே பாபா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இப்போது இது அனைவருடைய கடைசி பிறவி. அனைவரும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். பாபா காட்சிகள் காட்டுவார். தூய்மையற்றவர்கள் தங்களுடைய பாவ கர்மங்களின் தண்டனையை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டி இருக்கும். கடைசியில் ஒரு பிறவி கொடுத்தாவது தண்டனையை கொடுப்பார். மனித உடலில்தான் தண்டனை அடைவார்கள். எனவே கண்டிப்பாக ஷரீரம் எடுக்க வேண்டி இருக்கும். நாம் தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆத்மா உணர்கிறது. அதாவது எந்த ஜென்மத்தில் நான் என்ன செய்தேனே தெரியல, இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஆகையால பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார், ஷரீரம் இல்லாமல் தண்டனை அடைய முடியாது.
ஆகையில இன்னொரு பிறவி எடுத்தாவது, இன்னொரு சரீரம் எடுத்தாவது அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றார். எப்படி காசியில் கிணற்றில் விழுந்து தண்டனை அனுபவிக்கும் போது செய்த பாவங்களின் காட்சிகள் எல்லாம் தெரியும், அதே போல கர்ப்பத்தில் இருக்கும் போது கூட அந்த ஆத்மாவுக்கு செய்த பாவங்களின் காட்சிகள் எல்லாமே தெரியும் அப்படின்றார் பாபா. அப்போது பகவானே மன்னியுங்கள், நாங்கள் மீண்டும் இதுபோல் செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள், உணர்கிறார்கள், துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அதாவது அன்னைக்கு முரளியில பாபா சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அந்த ஆத்மா டிரான்சிட் பீரியட்ல இருக்கும். அதாவது அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, அந்த ஆத்மாவிற்கு பழைய சரீரத்தோடு தொடர்பு இருக்காது, அதை விட்டுட்டு வந்துடும். புது சரீரம் இன்னும் எடுக்கலை, அந்த புது சரீரத்தோடும் தொடர்பு இருக்காது. இடைப்பட்ட நேரத்தில் ஆத்மா தன்னுடைய பியோர் கான்ஷியஸ்னஸில் இருக்கும். ஆகையால தான் உணர முடியுது. ஆகையால தான் ஆத்மா இது போல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும். செய்த பாவங்களையெல்லாம் உணர்ந்து ஆத்மா அக்செப்ட் செய்கிறது. பகவானே இது போல நான் செய்ய மாட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு மனதார கேட்கும். அதுக்கப்புறம்தான் ஆத்மா இன்னொரு பிறவி எடுக்கும். முழு நாடகத்திலும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கு தான் மகத்துவம் இருக்கிறது. ஞானம், பக்தி, வைராகியம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நாம் பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கிறோம். எனவே பழைய உலகத்தின் மீது நிச்சயம் வைராகியம் வரவேண்டி இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பழைய உலகத்தின் மீது என்னான்னு பற்று வைப்பீர்கள்? எந்த தேகதாரி மனிதர்கள் மீது பற்று வைக்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதி எடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு தந்தையை தான் நினைவு செய்வோம், தன்னுடைய தேகத்தை கூட நினைக்க மாட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது. இப்பொழுது பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார். பிறகு மற்றவர்களின் தேகத்தின் மீது நாம் ஏன் பற்று வைக்க வேண்டும்? யார் மீதாவது பற்று இருந்தால் அவர்களுடைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். பிறகு ஈஸ்வரனுடைய ஞாபகம் வராது. உறுதிமொழியை மீறிவிட்டால் நிறைய தண்டனைகளை அடைய வேண்டி இருக்கும், பதவியும் குறைந்து போகும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியது. எந்த ஒரு நிலையிலும் மாயாவிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது தேக உணர்வு என்ற நோய் விலகிவிடும். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதுக்கு பாபா ஒரு உதாரணத்தையும் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்படி உலகத்துல காதலன் காதலி வேலைகள் செய்து கொண்டே ஒருவரை ஒருவர் நினைச்சிட்டே இருப்பாங்க, அதுபோல நீங்கள் காதலிகள், பாபா காதலர். ஆகையாலே வேலைகள் செய்துட்டு இருந்தாலும் மனம் பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். மிக நன்றாக முரளி வகுப்பு நடத்துபவர்கள் கூட யோகா மிக குறைவாக தான் செய்கிறார்கள். தேக உணர்வு நிறைய இருக்கிறது. இந்த மறைமுகமான விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. பாபா மறைமுகமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு எதை சொல்றார் அப்படின்னா, யோக பலத்தை தான் சொல்றார். நீங்க நல்லா யோகா செய்தீங்க அப்படின்னா ஆத்ம பலம் இருக்கும், ஆத்மாவிற்குள்ள யோக பலம் இருக்கும். அப்ப நீங்க பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக அனைவருக்கும் பாபாவின் சக்தி போய் சேரும். அதை கேட்கும் போது அவங்களுக்கும் நாம இதை கடைப்பிடிக்கணும்னு தோணும், மாறணும்னு தோணும். அதனால பாபா சொல்லிட்டு இருக்காரு, தேக அபிமானத்துல படிக்கிறாங்க, முரளி வாசிக்கிறதுனா என்ன, கிளாஸ் பண்றதுன்னா என்ன, அதுல இருக்கிறது அப்படியே படிச்சுட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை.
அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி செய்து கடைப்பிடிச்சிருக்கணும். 100% இல்லைனாலும் அந்த ப்ரோசஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் அந்த ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது யார் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ, தாரணை செய்திருப்பாங்களோ, அப்போ அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது மற்றவங்களுடைய மனதிலையும் பதியும். அவங்களாலேயும் அதை உணர முடியும். அதாவது மறைமுகமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனம் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் பாபா எந்த நோக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்றது கேட்ச் பண்ண முடியும், டச் ஆகும். அப்போ நாம் நல்ல யோகியாக இருந்தால்தான் அந்த பாபாவுடைய வார்த்தைகளுடைய வைப்ரேஷன்ஸை கேட்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் அந்த வைப்ரேஷன்ஸை உணர்வாங்க. ஆகையால தான் பாபா மறைமுகமான விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதும் இல்லை, நினைப்பதும் இல்லை அப்படின்றார். நினைவினால்தான் தூய்மையாக முடியும். முதலில் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும் அல்லவா? அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். மற்றபடி முரளி வாசிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் யோகத்தில் இருக்க முடிவதில்லை என்பதை பாபா அறிவார். உலகத்திற்கு அதிபதியாகுவது என்பது சித்தி வீட்டிற்கு போவது போல் இல்லை. பக்தியில் அனுமான் சஞ்சீவினி மூலிகையை எடுத்து வந்தார் என்று காட்டியிருக்கிறார்கள். அதன் அர்த்தத்தை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். சஞ்சீவினி மூலிகை என்பது மன்மனாபவ மந்திரம் ஆகும். சஞ்சீவினி மூலிகை இருந்தால் எல்லா நோய்களும் குணமாயிடும், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல மன்மனாபவ மந்திரம்தான் சஞ்சீவினி மூலிகை. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மன்மனாபவ நிலையில இருந்தோன்னா எல்லாமே குணமாயிடும். ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். மனிதர்கள் ஒருபோதும் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானக்கடல் பதித்த பாவனர், விடுவிக்கக்கூடியவர், சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கர்மாதீத்தர் ஆகுவதற்கு பாபாவை நுணுக்கமான புத்தியின் மூலம் புரிந்து கொண்டு யதார்த்தமாக நினைவு செய்ய வேண்டும். படிப்பின் கூடவே யோகத்திற்கும் முழு கவனம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னை மாயாவின் ஏமாற்றத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருடைய தேகத்திலும் பற்று வைக்க கூடாது. உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம்தான் வைக்க வேண்டும். தேக உணர்வில் வரக்கூடாது. வரதானம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானம் பெறக்கூடிய மற்றும் தானம் கொடுக்கக்கூடிய பாபாவிற்கு சமமான வரதானி மற்றும் மகாதானி ஆகுங்கள். அதாவது வரம் கொடுக்கக்கூடியவராக, மகா தானம் செய்பவராக ஆகுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷமாக பிரம்மலோகத்து நிவாசி, அதாவது பிரம்மலோகத்தில் வசிக்கும் பாபா ஞான சூரியனின் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதான ரூபத்தில் வழங்குகிறார். கூடவே பிரம்மா தந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய ரூபத்தில் பாக்கியம் என்ற அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கிறார். புத்தி என்ற கலசம் அந்த அமிர்தத்தை தாரணை செய்வதற்கு தகுதியானதாக மட்டும் இருக்க வேண்டும்.
எந்த விதமான விக்னமோ தடையோ இருக்கக்கூடாது. அதாவது அமிர்த வேளையில பிரம்மலோகத்துல வசிக்கக்கூடிய ஞான சூரியன் சிவபாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஞானத்தினுடைய லைட் மற்றும் மைட்டின் கிரணங்களை கொடுக்கிறார். கூட கூடவே பிரம்மா தந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் என்ற ரூபத்துல பாக்கியம் என்ற அமிர்தத்தை கொடுக்கிறார். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய புத்தி அதை தாரணை செய்வதற்கு தகுதியானதாக வைத்திருக்கணும். எந்த விதமான தடையோ விக்னமோ இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் பாக்கியத்தை உருவாக்கும் போது நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி பாக்கியம் உருவாகும்? இல்லை அந்த நேரத்தில் ஈடுபாடோடு யோகா செய்யலை அப்படின்னா ஞான சூரியனுடைய கிரணங்களை, அந்த லைட் மற்றும் மைட்டை எப்படி நம்ம கேட்ச் பண்ண முடியும்? ஆகையில எந்த விதமான விக்னமோ தடையோ இருக்கக்கூடாது அப்படின்றார். அப்பொழுது முழு நாளிற்கான உயர்ந்த மனநிலை மற்றும் செயல்களுக்கான முகூர்த்தத்தை குறிக்க முடியும். அதாவது உலகத்துல பொதுவாக ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா முகூர்த்தத்தை குறிப்பாங்க, தேதி குறிப்பாங்க, நேரத்தை குறிப்பாங்க. அதை குறிக்கக்கூடிய நேரமும் நல்ல நேரத்தில் தான் குறிப்பாங்க. அப்போதான் அந்த காரியம் நல்ல விதமாக முடியும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல் அமிர்த வேளையில் நீங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக உட்காந்து யோகா பண்ணிங்கன்னா ஃபுல் டேக்கான உயர்ந்த மனநிலை மற்றும் உயர்ந்த காரியங்கள் செய்வதற்கான முகூர்த்தத்தை குறிக்க முடியும் அப்படின்றார். அப்போ அமிர்த வேளையில் நீங்கள் இந்த உயர்ந்த காரியம் செய்யணும், இந்த உயர்ந்த மனநிலையில் இருக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஏனென்றால் அமிர்த வேளையின் சூழ்நிலைதான் உள்ளுணர்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அந்த நேரத்தில் வரதானத்தை பெற்று தானம் கொடுங்கள். அதாவது வரதானி மற்றும் மகாதானியாக ஆகுங்கள். ஸ்லோகன்: கோபப்படுபவர்களின் வேலை கோபப்படுவது, உங்களுடைய வேலை சிநேகம் கொடுப்பதாகும். இன்றைய அவ்யக்த சமிகை: இப்பொழுது சுய நன்மைக்கான அப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்குங்கள். அதனால் உலக சேவைக்கு தானாகவே சகாஷ் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது ஊக்க உற்சாகத்துடன் தன்னுடைய மனதில் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே காட்டுவேன் என்ற உறுதிமொழியை உறுதி செய்யுங்கள். பிரம்மா பாபாவிற்கும் குழந்தைகள் மீது மிகுந்த சிநேகம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் எமர்ஜ் செய்து விசேஷமாக சமமாகுவதற்கான சகாஷ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஓம் சாந்தி.
நெஞ்சுக்கில்